A very good morning students. I hope you all will be fine. I welcome you all to the science video section. Today now we are going to see about 10th standard science subject. Unit 2 Optics. Last video we saw about lens formula and sign convention, magnification of a lens Marcus formula, power of lens and difference between convex and concave lens. Okay, today now we are going to see about human eye is very important one organ. Okay, the human eyes are most valuable and sensitive organs responsible for visions. So human eye is most valuable and sensitive organs இதுக்கு vision for vision. Okay, they are the gateway to the wonderful world. So இதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியுது, இந்த வேர்ல்டையே நம்மளால் பார்க்க முடியுது. Okay, next let us see structure of eye. See the picture. This is a structure of human eye. Okay, first let us see human eye. Human eyeball is approximately spherical in shape. So spherical in shape means கோள வடிவம் உடையது. Okay, with a diameter of about 2.3 cm. So இதோட விட்டம் பார்த்தீங்கன்னா 2.3 cm இருக்கும். Okay, human eye is covered by a 3 membranes. First one is sclera and second one is cornea and third one is retina. Let us see the one by one. First let us see sclera. Sclera is a top membranes and which protects the internal parts of the eye. So நம்மளோட parts of the internal parts of the eye protect பண்றது எது, இந்த sclera தான். Okay, see the picture. So sclera is on the orange color line. Orange color is a sclera. So இது வந்து இந்த ஐயை வந்து என்ன பண்ணுது, ஐயோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுது. And the second one is cornea. This is the thin and transparent layer. Okay, அந்த ஸ்க்ளீராவோட ஜாயிண்ட் தான் இருக்கும், பட் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து அந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து கார்னியா. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஸோ அந்த ஐபாலுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகேவா, இட் இஸ் த மெயின் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ரீஃப்ராக்ட் பண்ணும். ஓகே, so when light enters through the corneal and the light pattern, it refracts or bend the light on the lens. So refract பண்ணி bend பண்ணி எங்க light அந்த லென்ஸுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணும், அந்த இமேஜை வந்து refract பண்ணி அனுப்பும். ஓகேவா, கார்னியா பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒளி விலகல் அடையக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next let us see iris. It is the colored part of the eye. So ரொம்ப important ஒன்று, iris வந்து colored part of the eye. It may be blue, brown or green in color. So நிறைய பேருக்கு அந்த iris வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அது ப்ளூ கலராக இருக்கலாம் ஆர் ப்ரௌன் ஆர் க்ரீன் கலராக இருக்கலாம். ஓகே, எவ்ரி பர்சன் ஹேஸ் எ யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்ல. சில பேருக்கு பார்த்தோன்னா பிளாக் கலர் இருக்கும், சில பேருக்கு ப்ரௌன் கலரில் அந்த ஐரிஸ் இருக்கும். ஸோ அந்த கலர் சேஞ்சு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன ஆகலாம், வேரி ஆகலாம். ஓகே, ஐரிஸ் கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பியூப்பிள் லைக் கேமரா அப்யூச்சர். ஸோ இங்கே ஐரிஸோட பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் என்டரிங் இன்டு த பியூப்பிள். ஸோ எவ்வளோ லைட் அமௌண்ட்ஸ் ஆஃப் லைட் வந்து பியூப்பிளுக்கு அனுப்ப முடியுமோ அதை என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஐரிஸோட ஒர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see பியூப்பிள். ஸோ கீழே அந்த பாட்டமில் 2 சர்க்கிள் இருக்குல்ல, அதை பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா 2 பால்ஸ் இருக்குது. அது வந்து என்னதுன்னா மேலே இருக்கிறது வந்து ஸ்க்ளீரா. ஓகே, மிடில் அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஐரிஸ். ஐரிஸ் இஸ் ஏ சர்க்குலர் மசில்ஸ். ஒரு சர்க்குல் ஃபார்மில் இருக்கனால அது சர்க்குலர் மசில்ஸ் ஆஃப் ஐரிஸ் சொல்லுவோம். இது வந்து அது மிடில் பிளாக் கலர் இருக்குல்ல, அதுதான் பியூப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அந்த பியூப்பிள் என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். கான்ட்ராக்ட்ஸ் மீன்ஸ் சுருங்கும். ஓகே, அந்த பியூப்பிள் சுருங்கி அதுக்குள்ளே லைட்டாக தான் அந்த லேஸ் வந்து பட்டு அது லென்ஸில் பட்டு லென்ஸ்லேருந்து ரெட்டினாக்கு தெரியும். ஓகேவா, அந்த இமேஜ் தெரியும். இது இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். ஐரிஸ் கான்ட்ராக்ட்ஸ் மீன்ஸ் சுருங்கும், அந்த பியூப்பிள் வந்து பெருசாக இருக்கும். இது என்னன்னா ரொம்ப டார்க்கான இடத்துல இருந்து நம்ம ஏதாவது படித்தோம், ஏதாவது இமேஜ் பார்த்தோன்னா நம்ம என்ன ஆகும், அந்த பியூப்பிளோட சர்க்கிள் என்ன ஆகும், பெருசாகும். அந்த ஐரிஸோட இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அந்த ஐரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பார்க்குற இமேஜை பொறுத்து இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகும்.
ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்க இடத்துல ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு அந்த பியூப்பிள் வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். அதே இது செகண்ட் பிக்சர் நம்ம ரொம்ப டார்க்காக இருக்க இடத்துல ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது நமக்கு நம்ம ஐரிஸ் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். So let us see the pupil. It is the center part of the iris. So iris oda center part is the pupil. It is the pathway for the light to retina. So இதுதான் லைட்டை வந்து ரெட்டினாவுக்கு பாஸ் பண்ணுறது. பாத்வே இந்த வழியாக தான் போகும். எது வழியாக? பியூப்பிள் வழியாக. So next let us see retina. This is the back surface of the eye. So ஐயோட back surface எது? இந்த retina. It is the most sensitive part of the human eye. ரொம்ப most sensitive part of the human eye on which real and inverted image of object is formed. So real and inverted ஒரு ரியலாக இமேஜ் தெரியும், பட் தலைகீழாக தெரியும், இன்வெர்டடாக தெரியும். ஸோ அந்த இமேஜ் தெரிகிற இடம் எது? ரெட்டினால தான் என்னது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த சென்சிட்டிவ் ஆர்கன்ஸில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன் இஸ் ராட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோன். கீழே இங்கே டவுனில் உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அந்த ராட் வந்து நமக்கு ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணும். பட் இந்த கோன் கலரில் அந்த கலரிங் இருக்குது பாருங்கள், ஆர் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன், இந்த கலர்லாம் கோன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கலரிங் அந்த இமேஜோட அந்த ஆப்ஜெக்டோட கலரிங்கை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த சென்சிட்டிவ் பார்ட்லேயே நமக்கு டூ இருக்குது. ஒன்று ராட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கோன். ஓகே, இது வந்து ஒரு ரியல் இமேஜை பட் இன்வெர்ட்டடாக நமக்கு என்னாகும், ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணும். Next let us see ciliary muscles. Eye lens is fixed between the ciliary muscles. So eye lensக்கு பக்கத்தில் மேலே அந்த ரெட் கலரும் கீழே பாட்டமில் டாப் அண்ட் பாட்டமில் ரெட் கலர் இருக்குல்ல, அதுதான் ciliary musclesன்னு சொல்லுவோம். It helps to change the focal length. ஸோ focal length சேஞ்ச் பண்ணுறோம் ஆஃப் த ஐ லென்ஸ்லேருந்து. ஐ லென்ஸ்லேருந்து focal length சேஞ்ச் பண்ணுறது இது இந்த ciliary muscles. According to the position of the object. ஆப்ஜெக்டை பொறுத்து அந்த focal length சேஞ்ச் பண்ணும். இது ciliary muscles. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேர் பாயிண்ட், அந்த லென்ஸ் வந்து லென்ஸுக்கு பக்கத்தில் மேலே டாப் அண்ட் பாட்டமில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஆரஞ்ச் கலரில் இருக்குது தான் சிலியரி மசில்ஸ். ஓகே, சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் மேக்ஸ் த ஐ லென்ஸ் தின்னர். ஸோ சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறப்ப அந்த ஐ லென்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாகிறப்ப அந்த பார்க்குற விஷன் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோக்கல் லென்த்துலேருந்து பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக போய் நமக்கு என்னாகும், ஒரு பாயிண்டில் வந்து குவியும் ஃபோக்கலில். ஓகே, ஃபோக்கஸ் அந்த இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோக்கஸில் குமியிறப்ப நமக்கு ரெட்டினால இமேஜ் வந்து தெரியும். ஓகேவா, இது நியர் பாயிண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலியரி மசில்ஸ் என்ன ஆகும், கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் த சிலியரி மசில்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து லென்ஸ் என்ன ஆகும், ரொம்ப திக்கராக ஆகும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து இன்னும் பக்கத்தில் விழும்போது கிட்ட உள்ள பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்க்க முடியும். So when a distant object, the ciliary muscles relax and makes the eye lens thinner. This increases the focal length of the eye lens. Hence the distance object can be clear easily. So distance ரொம்ப distance உள்ள ஆப்ஜெக்ட் நமக்கு கிளியராக தெரியும். அந்த அதர் ஹேண்ட் when we look at the closer object, ரொம்ப க்ளோஸாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா the focal length of the eye lens is decreased. ஸோ ஐ லென்ஸ் focal length of the eye lens வந்து டிக்ரீஸ் ஆகும் by the contraction of the ciliary muscles. ஸோ ciliary muscles கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் சுருங்குது. then the image of the closer object is clearly formed on the retina. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க பொருள் கிளியராக ரெட்டினால தெரியும். ஓகே, ஸோ தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் என்ன ஆகுது, ரிலாக்ஸேஷனில் இருக்குது, லென்ஸ் வந்து தின்னராக ஆயிடுது. ஓகேவா, இதே இது கிட்டத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆகுது, லென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாகிடுது. ஸோ இமேஜ் வந்து பக்கத்துலேயே ஃபோக்கல் லென்த் இருக்கனால இமேஜ் ரெட்டினால விழுது. ஸோ ஈஸியாக நம்மளால் பக்கத்தில் உள்ள பொருளை பார்க்க முடியுது. ஓகேவா, நெக்ஸ்ட் லெட் அஸ் see eye lens. It is the important of a human eye. So human eye ki important why in the eye lens. Okay, it is convex in nature. So இது convex in nature means that means converge ஆகும். converge ஆகி ஃபோக்கலில் வந்து இமேஜை வந்து நமக்கு என்ன ரெட்டினால ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ convex means converging the image. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது ஹியூமன் ஐயில் உள்ள ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அண்டு அதோட பார்ட்ஸஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஸ்க்ளீரா, அண்ட் செகண்ட் ஒன் கார்னியா, அண்ட் தேர்ட் ஒன் ஐரிஸ் அண்ட் பியூப்பல், ரெட்டினா, சிலியரி மசில்ஸ் அண்ட் ஐ லென்ஸ். தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. நெக்ஸ்ட் லெட் அஸ் see ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. ஸோ கண் வந்து என்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் செய்யுது. ஓகேவா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
The transparent layer cornea bend the light rays through pupil located at the center part of the iris. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் கார்னியா வந்து பெண்ட் பண்ணி இந்த லைட் ரேஸை வந்து த்ரூ பியூப்பிளுக்கு அனுப்புது. ஓகே, பியூப்பிள் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ். ஸோ பியூப்பிள் எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் த ஐரிஸ்க்கு மிடில் இருக்குது. ஓகே, த அட்ஜசன்ட் லைட் பாசஸ் த்ரூ த ஐலன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாசஸ் த்ரூ த ஐலன்ஸ். ஸோ ஐலன்ஸ்க்கு அனுப்புது. ஐலன்ஸ் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். ஸோ ஆல்ரெடி you know that islands is a convex in nature. So the light rays from the object are converging and a real and inverted image is formed on retina. So the rays எல்லாம் லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது லென்ஸ் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கன்வர்ஜ் பண்ணி ஃபோக்கலில் வந்து நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக வந்து நமக்கு ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகும். தென் த ரெட்டினா பாசஸ் த ரிசீவ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ அந்த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜை பாஸ் பண்ணும் டு த பிரைன் த்ரூ ஆப்டிக்கல் நர்வஸ். ஸோ இங்கே சைடில் ஆப்டிக்கல் நர்வஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிக்கல் நர்வஸ் மூலமாக பிரெயினுக்கு பாஸ் பண்ணும். ஃபைனலி த பிரைன் சென்சஸ் இஸ் ஆஸ் எராக்ட் இமேஜ். எராக்ட் தட் மீன்ஸ் இமேஜ் இஸ் ஸ்ட்ரெயிட். ஸோ இமேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஒரு ஃபார்மில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐயோட ஒர்க்கிங். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் இருக்குது. த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ த பியூப்பிள் லொக்கேட்டட் அட் த சென்டர் ஆஃப் ஐரிஸ். Iris adjust the light passes through the islands. Then the light reaches the islands which is convex in nature. So the light rays from the object are converged and forms real and inverted image on the retina. The retina passes the real and inverted image to the brain through optical nerves. Finally, the brain senses it as erected image. Next, let us see power of accommodation. Already you know that far point and near point. Okay, see the picture. This is a far point is ciliary muscles and retina. Okay, இது வந்து தூரத்தில் உள்ள பார்க்குறது. நியர் பாயிண்ட் இஸ் கிட்டத்தில் உள்ளது. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து சின்னதாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். அங்கே ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, the ability of the islands of focus nearby as well as the distance object is called power of accommodation of the eye. ஸோ ஐ லென்ஸில் வந்து அந்த லைட் ரே பட்டு அது ஃபோக்கஸ் ஆகி விழுகிறது. ஓகே, அது நியராக இருக்கட்டும் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அ பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் த ஐ. இதுதான் டெஃபினிஷன் பவர் ஆஃப் த அக்கமடேஷன். திஸ் இஸ் அச்சீவ்டு பை சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ். ஸோ ஃபோக்கல் லென்த் ஐ லென்ஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலியரி மசில்ஸ். ஸோ எது ஹெல்ப் பண்ணுது? வித் த ஹெல்ப் ஆஃப் த சிலியரி மசில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக அந்த இமேஜ் வந்து தூரத்தில் உள்ள இதுக்கும் கிட்ட உள்ள பொருளுக்கும் நம்ம பார்க்கறது தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஓகே, ஐ லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ். ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஜெல்லி லைக் மெட்டீரியல்ஸ் அது இருக்கும். இது ஐ லென்ஸ். ஓகே, பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் பை த சிலியரி மசில்ஸ். ஸோ சிலியரி மசில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, த கன்வர்ஜர் ஆஃப் ஹென்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் கேன் பி alterated when we see distance object. Suppose நம்ம டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா the ciliary muscles relax and makes the eye lens thinner. ஸோ ரொம்ப தொலைவில் உள்ள பொருளை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி அண்டு மேக் த ஐலென்ஸ் வந்து என்ன ஆகுது? ரொம்ப தின்னர் ஆகுது. த இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலென்ஸ். ஸோ ஐலென்ஸில் வர அந்த ஃபோக்கல் லென்த் ஆகும் இன்க்ரீஸ் ஆகி அந்த ரெட்டினால ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் குவியும். ஓகேவா? ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி சீன். ஸோ நம்ம கிளியராக பார்க்க முடியும் தூரத்தில் உள்ள பொருளை. ஓகே, டு லுக் க்ளோசர் ஆப்ஜெக்ட், ரொம்ப க்ளோஸராக உள்ள ஆப்ஜெக்டை பார்க்கும்போது த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை த கான்ட்ராக்ஷன் ஆஃப் சிலியரி மசில்ஸ். ஸோ சிலியரி மசில்ஸ் எப்படி ஆகுது? கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது. ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஆகுது அப்போ இந்த ஃபோக்கல் லென்த் இஸ் ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. தஸ் த இமேஜ் ஆஃப் த க்ளோசர் ஆப்ஜெக்ட் இஸ் கிளியர்லி ஃபார்ம்ட் ஆன் த ரெட்டினா. ஸோ ரெட்டினாவில் ஒரு பக்கத்தில் உள்ள பொருள் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பவர் ஆஃப் அக்கமடேஷன் டெஃபினிஷன்ஸ். ஓகே, next now we are going to discuss about persistence of vision. See the image. This is a cine project. Okay, cine project சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபிலிம் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு
இமேஜ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிஃபர் ஆகும். ஸோ இந்த டிஃபர் ஆகுறப்ப நமக்கு இமேஜ் வந்து வேறு வேறு ஆங்கிளில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ 1 செகண்ட் பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கு டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ 1 divided by 24 is equal to 0.042. ஸோ லெஸ் தென் 1க்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது பார்க்குறப்ப அந்த இமேஜை நம்மளால் அந்த டக்குன்னு மாறி போகிறப்ப அந்த இமேஜை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஓகே, இதுதான் வந்து persistence of vision. If the time interval between two consequent light pulses is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. ஸோ அதனால் நம்மளால் செப்பரேட்டடாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இட் இஸ் கால்டு persistence of vision. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், persistence of vision சொல்கிறோம். ஸோ அகைன் ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட். இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கான்சிக்வெண்ட் லைட் pulses is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. Now next we are going to discuss about the far point and near point of the human eye. The maximum distance required to see the object distinctly without strain is called least distance of distinct vision. Is called the near point of eye. It is 20 centimeter of normal human eye. ஸோ இப்போ நம்ம வந்து நியர் 25 சென்டிமீட்டரில் வந்து நியர்பை ஒரு புக்கை வச்சு படித்தோம். நம்மளோட விஷன் எப்படி இருக்கும், கிளியராக அந்த அந்த இமேஜை நம்மளால் பார்த்து படிக்க முடியுது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியர் பாயிண்ட் ஆஃப் ஐன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் கிளியர்லி இஸ் கால்ட் அஸ் அ ஃபேர் பாயிண்ட் ஆஃப் த ஐ. ஸோ தூரத்தில் உள்ள பொருளையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிலா அண்ட் சன், இது ரெண்டையுமே நம்மளால் ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கிளியராக பார்க்க முடியும். ஸோ அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் clearly is called as the fair point of the eye. It is infinity for normal eye. ஸோ அது இன்ஃபினிட்டி லெவலில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியும், அதையும் பார்க்க முடியும். பட் நியர்பை உள்ளதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னும் கிளியராக பார்க்க முடியும். இதுதான் fair point and near point of the human eye. Okay, today in this topic is over. Next topic I will send you later. Thank you.